வணக்கம் டிடி தமிழ் நேயர்களே. இன்றைய வழித்தீர வழி நிகழ்ச்சி பகுதியில் ஷோல்டர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், அதாவது தோள்பட்டை தசைநார் வலுவூட்டுதல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நாம் இன்று செயல்முறை விளக்கமாக காணப்போகிறோம். இந்த தோள்பட்டை தசைநார் எந்தெந்த நிலைகளில் நாம் இந்த தோள்பட்டை தசை பயிற்சி நாம் கொடுக்கணும் அப்படின்னா, நாம் ஒரு பொருளை எடுக்கிறோம், ஒரு கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு, வலி வந்துடுச்சு அப்படின்னா, அந்த வலிக்காக நீங்கள் சிறிது காலம் ரெஸ்ட் இருந்திருப்பீங்க. அந்த சிறிது காலம் நீங்கள் ரெஸ்ட் இருக்கும்போது அந்த தோள்பட்டை தசைநார் பலவீனப்படும். அந்த ரெஸ்ட் இருந்த காலத்தில் அந்த காயமும் குறைந்து முழுவதுமாக நீங்கிவிடும். அப்புறம் பிறகு நீங்கள் அந்த கையை தூக்க சொன்னால் உங்களால் தசை பலவீனத்தினால் தூக்க முடியாது. ஸோ அதற்காக வேண்டி இந்த ஒரு காயத்திற்கு பிறகு செய்யக்கூடிய தோள்பட்டை தசைநார் வலுப்படுத்துதல் பயிற்சி நாம் கொடுக்க போகிறோம். இப்போ அது முதல் நிலையாக அடிப்படை நிலையில் ஒரு நபர் தானாகவே ஒரு உபகரணத்தை கொண்டு எவ்வாறு தோள்பட்டை தசைநார் அழுத்தம் கொடுத்து அதை வலுப்படுத்த முடியும் என்பதை விளக்கம் கொடுக்க போகிறோம். உதாரணத்திற்கு நாங்கள் தலையணையை நாங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியாக கொண்டு அவர்களுக்கு இந்த தோள்பட்டை தசைநார் வலுவூட்டுதல் பயிற்சி கொடுக்க போகிறோம். முதலாவதாக இவ்வாறாக கையை வைத்து கொண்டு அந்த தலையணையை அவர்கள் அழுத்த வேண்டும். 1 2 3 4 5 5 எண்ணிக்கை வரை அவர்கள் அதை அழுத்த வேண்டும். ரிலாக்ஸ் பண்ணணும் 3 முறை. 1 2 3, மறுபடியும் 1 2 3 4 5, இது போன்று 10 முறை அவர்கள் செய்ய வேண்டும். இது அக்கிள் தசைநார் வலுவூட்டுதல் பயிற்சி இந்த நிலையில் அவர்களுக்கு அளிக்கப்படும். அடுத்தது முன் புஜம் தசைநார் வலுவூட்டுதல் பயிற்சி. இப்போ இந்த முன்னர் சுவர் இருக்கணும், அந்த சுவரில் தலகாணியை அப்படி வச்சுக்கணும். இப்போ சுவரை தலகாணியை வச்சுட்டு கையை இவர் தலகாணியை அழுத்துவார். அழுத்துங்க. 1 2 3 4 5 விடுங்க. இப்போ 1 2 3 ரிலாக்ஸேஷன் டைம். மறுபடியும் அழுத்துங்க. 1 2 3 4 5 அந்த மெக்கானிசம் டைம். ஸோ அழுத்தும் போது 5 எண்ணிக்கணும், ரிலாக்ஸ் பண்ணும்போது 3 எண்ணிக்கணும். இவ்வாறாக 10 முறை 10 எண்ணிக்கை செய்யணும். அடுத்தது பின் புஜம், பின்னாடி இருக்கிற புஜம் வலுவூட்டணும். அழுத்துங்க. 1 2 3 4 5 விட்டுரும். மறுபடியும் 1 2 3 4 5. இந்த இடத்துல செவுர் இருக்கணும், செவுத்தில் வச்சுட்டு அது பண்ணணும். அது மாதிரி இப்போ இந்த தலைகணியை எடுத்து இந்த 3 தோள்பட்டை தசைநார் வலுவூட்டுதல் பயிற்சியை நாம் தெரிந்து கொண்டோம். இப்போ மேனுவலாக எப்படி ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அழுத்திக்குவேன், அவர் அவருடைய பலத்தை கொண்டு தூக்குவார். சரிங்க. 1 2 3 4 5, 1 2 3 4 5, இவ்வாறாக 10 முறை. இப்போ அக்கிள் வலுப்படுத்தல் பயிற்சி. கீழே எடுத்துங்க. 1 2 3 4 5, மறுபடியும் 1 2 3 4, இது போல் 10 முறை. இப்போ முன்பகுதி தூக்குங்க, மேலே வரையும் தூக்குங்க. 1 2 3 4 5, மறுபடியும் 1 2 3 4 5. இது இப்போ நான் 2 தான் சொல்கிறேன், இது மாதிரி 10 முறை பண்ணணும். 5 எண்ணிக்கை தூக்கணும், 3 எண்ணிக்கை ரிலாக்ஸ் பண்ணணும். இதில் ரிதம் இருக்கணும். 5 3 5 3ன்னு 10 முறை பண்ணணும். இப்போ 5 பண்ணிவிட்டு டக்குன்னு விட்டு டக்குன்னு தூக்குனீங்கன்னா தசைப்பிடிப்பு ஏற்படும். ஸோ அதை பார்த்து இப்போ பின் தசை புஜம் 1 2 3 4 5, மறுபடியும் 1 2 3 4 5. இப்போ ரிலாக்ஸிங் 1 2 3, மறுபடியும் 1 2 3 4 5. ஸோ இது போன்ற பின் தசைநார் வலுவூட்டுதல் பயிற்சி. இப்போ தலகணியை வைத்து சிம்பிளாக ஒரு ஆள் பண்ணலாம், இன்னொரு ஆளோட உதவி கொண்டும் இது செய்யலாம். இப்போ ரொட்டேஷன் ஒன்று இருக்குது, இன்டர்னல் ரொட்டேஷன், எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் 2 இருக்குது. அதை எவ்வாறாக செய்ய முடியும்னு ஒரு சின்ன விளக்கம். இப்படி வச்சுக்கணும், தூக்குங்க. குட். 1 2 3 4 5, மறுபடியும். ஸோ இது போன்ற 10 எண்ணிக்கை செய்ய வேண்டும். அடுத்தது இன்டர்னல் ரொட்டேஷன். கீழே வைங்க. 1 2 3 4 5, அழுத்துங்க. ஸோ இது தோள்பட்டை தசைநார் வலுவூட்டுதல் பயிற்சி இந்த முறையில் செய்து வந்தால் அவர்களுக்கு 3 வாரத்தில் தோள்பட்டை சதை முழுவதுமாக வலுவடையும். நன்றி, வணக்கம்.